ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு டிப்ஸ் மாதிரி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். டிப்ஸ்னால் அதாவது எனக்கு வந்து ஒரு இந்த குதிங்கால் வெடிப்பு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து அந்த வலியை என்னால் தாங்கிக்க முடியலை. அதுக்காக வந்து கொஞ்சம் டாக்டர் வந்து நான் கன்சல்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க வந்து எனக்கு வந்து டாக்டர் நீங்கள் வந்து அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒருத்தவங்களுக்கு ஹீட் உடம்பாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து டாக்டர் இது பண்ணும்போது பீட்டா சாலிக் ஆயில்மெண்ட் அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதோட பேர் வந்து அந்த தான் பீட்டா சாலிக் ஆயில்மெண்ட். இது அதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, தண்ணி பிடிச்சி, அதாவது சுடு தண்ணியில் கொஞ்சம் லைட் வெயிட், அதாவது ரொம்ப ரொம்ப சூடு இல்லாமல் நார்மல் சூடில் வச்சு சுடு தண்ணி வச்சு நார்மலாக நம்ம கால் பொதுக்கும் பார்த்தீங்களா, பொறுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கணும். ரொம்ப சூடாகலாம் வச்சிடக்கூடாது. நார்மலாக லைட் சூடு இருந்தால் போதும், நம்ம கால் பொறுக்கிற அளவுக்கு இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு பவுலில் வந்து நான் வந்து மாற்றிக்கிட்டேன். ஏன்னா அதே சட்டியில் நம்ம இது பண்ணும்போது ஹீட்டு ரொம்ப இதாகிடும். அதனால் வந்து வேறு பவுலில் நான் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாடியில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கீழே வந்து இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மாடியில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனேன். இந்த எனக்கு குதிங்கால் வெடிப்பை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உள்ளங்கால் வரைய போய் எனக்கு ரொம்ப வந்து வேதனை எடுக்க எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. வலி தாங்கவும் முடியல. ஜஸ்ட் ஒரு 3 டேஸாக வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதனால தான் நான் போய் வந்து செக்கப் பண்ணிவிட்டு இது பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர், அந்த டிஷ்யூ பேப்பர் அந்த இதை வந்து அந்த இப்போ நம்ம வந்து சுடுன்னு வச்சோம் பார்த்தீங்களா, லைட் வெயிட்டு அந்த இதில் அந்த தண்ணியில் லைட்டாக முக்கிட்டு காலை வந்து ட்ரையாக இருக்கும் பார்த்தீங்களா நம்ம கால் வந்து, அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு டஸ்ட்டு எந்த ஒரு இது இருந்தாலும் போயிடும், டஸ்ட்டு வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சுடுநீர் வச்சு இது பண்ணும்போது நல்லா இதாக க்ளீன் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட் அந்த டஸ்ட்டை ஃபுல்லாக எடுக்கிறதுக்காக அந்த டிஷ்யூ பேப்பர் இதை வச்சு லைட்டாக தண்ணியில் இது பண்ணிவிட்டு நான் வந்து 2 காலையுமே வந்து ஒன்று போல் வந்து தொடச்சி அந்த டஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு வந்து. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம க்ளீன் ஆகிடும். அடுத்து நம்ம தண்ணி ஊற்றி போது நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. அந்த நம்ம ஃபஸ்ட் துடைக்கும் போது அந்த இதுலேயே வந்து அந்த நம்ம இங்கே துடைக்கும் போது தெரியும், அந்த காலில் உள்ள அந்த அழுக்கு எல்லாமே டஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நல்லா வந்து காலை வந்து அந்த வெதுவெதுப்பான தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெதுவெதுப்பான தண்ணியை மெதுவாக ஊற்றி, அதனால் நான் சின்ன கிளாஸாக எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து மெதுவாக காலை வந்து நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி மெதுவாக நல்லா வந்து 2 காலையுமேவும் நல்லா ஒன்று போல் நான் அந்த வெதுவெது தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கால் இதாக இருக்கும்ல இதமாக, அந்த டைமுக்கு வந்து நல்லா வந்து நான் வந்து காலை நல்லா கழுவிட்டேன். கழுவினும் போது அந்த டஸ்ட் எல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம லைட்டாக உள்ளங்காலில் இருக்கிறத வந்து லைட்டாக வந்து நான் தேய்ச்சி இது பண்ணிக்கிட்டேன். ஏன்னா டஸ்ட் எல்லாம் போனால் தான் நம்ம அந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட் கிளாத் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சாஃப்ட் டவுல், இது சாஃப்டாக இருக்கும்ல, அந்த டவுலை வச்சு தான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். சாஃப்ட்டு தான், ஏன்னா நம்ம கால் பாதை வந்து குதிங்கால் வெடி பண்ணும்போது அந்த டவல் வந்து இழுத்து ரொம்ப இதாகிடக்கூடாது. அப்போ ஸ்கின் வந்து ரொம்ப இதாகிடும் அந்த கால் இது வந்து. அதனால் வந்து நார்மல் இதில் வந்து நான் தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஆயில்மெண்ட் போடுறதுக்காக நான் வந்து ஆயில்மெண்ட் இதை வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிடணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அதனால தான் சாஃப்ட் டவலை வச்சு நம்ம வந்து தொடச்சிட்டோம் அப்படின்னும் போது நல்லா ஒன்று போல் 10 நாப்பில் எல்லாமே தொடச்சி எடுத்துகிட்டு லைட்டாக நல்லா உணரணும். அந்த உணர்ந்ததுக்கப்புறம் தான் திரும்பவும் நான் 2 டைம் வந்து டவலை வச்சு தொடச்சிக்கிட்டேன். ஃபுல்லாக வந்து இதாகணும்ல, அதுக்காக நல்லா டவலை வச்சு நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னும் போது நல்லா உணர்ந்துடும். அதுக்கப்புறமா வந்து தான் அந்த ஆயில்மெண்ட்டை வந்து நான் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இதான் நான் அப்ளை பண்ணுறேன். ஆனால் குதிங்கால் வெடிப்பில் இவ்வளோ பெயின் இருக்குன்றத கண்டிப்பாக நான் இப்போ தான் உணர்ந்தேன். எனக்கு இவ்வளோ நாள் அதெல்லாம் தெரியாது, எல்லோரும் சொல்லும்போது எனக்கு தெரியாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதானே என் காலெல்லாம் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கட்டை விரல் இதெல்லாம் என்ன பாருங்களேன், கால் எவ்வளோ வெடிப்பு அந்த மாதிரி. அந்த பெயின் வந்து என்னால் வந்து தாங்க முடியலை. அதனால தான் வந்து இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து போட்டுட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். விரலுக்கு நடுவில், விரலில் எல்லா இடத்துலையுமே வந்து குதிங்கால் வெடிப்புன்னா அந்த குதிங்கால் வெடிப்புக்கு நம்ம கீழே பாதத்தில் இருக்கும். அது போக நம்ம விரல் நினைக்கல, அந்த விரலில் கட்ட விரலில் எனக்கு இருந்துச்சுல, அந்த மாதிரி இருக்கிறதுல நான் நல்லா மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நல்லா மசாஜ் போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிங்க அப்படின்னும் போது அது வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும்.
நல்லா அப்சர்வ் ஆனவுடனே நமக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். அதனால தான் மசாஜ் பண்ணணும். எனக்கு வந்து அப்படி தான் சொன்னாங்க. மசாஜ் பண்ணி நல்லா இது பண்ணினா அந்த வெடிப்பு இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் ஓவராலாக வந்து உடனே நமக்கு ரிலீஃப் கொடுக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் இதாகும். இந்த கழுவுனதுக்கப்புறம் என் காலை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்னு. அது வந்து எனக்கு ஸ்கின் கொஞ்ச நாளாக தான் ரீசெண்டாக எனக்கு ரொம்ப இதாகவும் என்னால் தாங்க முடியல. இந்த இது போடவுமே வந்து நல்லா ஒரு கொஞ்சம் வந்து ஒரு எரியிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக இதாக இருந்துச்சு. கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் அதே கால்லேயே வந்து நல்லா மசாஜ் பண்ணி இன்னொரு காலில் வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். நீங்கள் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னும்போது காலை நல்லா அதாவது மெதுவாக தைக்கணும். சாஃப்டாக மெதுவாக இது பண்ணி ஏன்னா உள்ளங்கால் பாதம் அப்படின்னும்போது அப்போ நம்ம மெதுவாக இது பண்ணணும். அப்போ தான் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ மசாஜ் மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னும்போது நல்லா ஒரு சாஃப்ட் இதில் வந்து நல்லாயிருக்கும். அந்த உள்ளங்கால் அந்த இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப வெடிப்பு வந்து நமக்கு ரொம்ப இதாக தெரியும். எனக்கு ஓவராலாக ரொம்ப தெரியலை. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு இதாகவே இருந்துச்சு. அதனால் நான் விரலிலேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கிடுவேன். அது மசாஜ் பண்ணோன்னே கொஞ்சம் நல்லாயிருக்கும். விரலுமே கொஞ்சம் இதாக இருக்கும்ல, அதுக்காக மசாஜ் பண்ணேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இது எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு நாள் வந்து நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ கால் பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் ஆனோன்னு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே நான் ஒரு 2 hours கிட்டே இருக்க சொன்னாங்க. நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம இருந்துட்டு மார்னிங் வந்து இது பண்ணிக்கலாம். நான் உங்களுக்காக வந்து நான் காமிக்கிறதுனால 2 hours கழித்து திரும்பவும் வந்து அது நல்லா வந்து அதே கொஞ்சம் வெதுவெதுப்பு தண்ணி வச்சு பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ திரும்பவுமே நான் வந்து அந்த வெதுவெதுப்பு தண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து காலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கிளாத்தை வச்சு சாஃப்டான கிளாத்தை வச்சு நல்லா மெதுவாக தான் துடைக்க சொன்னாங்க. ஏன்னா அந்த நம்ம படக்குன்னு தொடச்சி செஞ்சு அந்த இது வந்து இழுத்துரும்ல, அந்த குதிரை வெடிப்பு அந்ததுனால படக்குன்னு மெதுவாக சாஃப்டான கிளாத்தை வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு துடைக்க சொன்னாங்க. இப்போ என் கால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.